கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் காலை நேர தியானமாக ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தும்படியாக விரும்புகிறார். கரம் பிடித்து உங்களை வழிநடத்தும்படியாக விரும்புகிறார். மகா வறட்சியான காலங்கள், இனி எனக்கு ஆசீர்வாதங்களே இல்லை, எல்லாமே வறண்டு போய் கிடைக்கிறது என்று தனித்தவளாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வறட்சியான காலங்களை உங்களுக்கு திருப்தியாக மாற்றி கொடுப்பார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்களுடைய ஆத்துமா திருப்தியாகும். எல்லா வருத்தங்கள் மாறும், எல்லா பாரங்கள் அகலும். நீங்கள் திருப்தியாயிருப்பீர்கள், மகிழ்ந்து களிகூறுவீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொழுமையாய் பலன் உள்ளதாய் மாற்றுவார். பலவீனமாய் இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, உன் பலவீனங்கள் எல்லாம் நீங்கும். என்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நீ ஆர்ப்பரிப்பாய். பலவீனனே பலவான் என்று அழைக்கிற கர்த்தர் உன்னை பலவான் என்று அழைக்கிறார். நீ பலவானின் புத்திரன், பலவானின் புத்திரி. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன் சரீரத்தை பலப்படுத்துவார். எலும்புகள், நரம்புகள், சதை, இரத்தம், தோலாகி 5 மண்டலத்திலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வந்து உன்னை பலப்படுத்தும். உன் வாழ்க்கையை பலப்படுத்தும், உன் ஆவியை பலப்படுத்தும், உன் ஆத்துமாவை பலப்படுத்தும். எப்படி ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமானது மிகுதியான கனிகளை கொடுத்து பசுமையும் இனிமையுமாய் காணப்படுகிறதோ, அதே போல நீங்கள் அநேகருக்கு பசுமையாக இனிமையாக இருப்பீர்கள். மிகுதியான கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுவார். கிருபை கூட இருக்கட்டும்.